தாவேகாவுக்கு எதிராக திமுக அதிமுக அப்படின்னு ரெண்டு பேருமே தங்களுடைய ஒன் ஆஃப் த பெஸ்ட் பேட்ஸ்மேன்ஸை இறக்கிவிட்டு அரசியல் ரீதியிலாக விமர்சனத்தை தொடங்கி இருக்கிறார்கள். திமுக தரப்பில் திரு ஆர் ராசா அவர்கள், அதிமுக தரப்பில் திரு கே பி முனுசாமி அவர்கள்னு அடுக்கடுக்கான விமர்சனங்கள், கேள்விகள் அப்படின்னு அதிரடியாக தாவேகாவுக்கு எதிராக தங்களுடைய விஷயங்களை தொடுக்க தொடங்கி இருக்கிறார்கள். குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக ஐடி விங்கனுடைய விஷயங்களும் சரி, இபிஎஸ் அவர்களுடைய ட்வீட்டும் இன்ஸ்டன்ட்டாக இருக்குது, ஸ்பான்டேனியஸாக இருக்குது அப்படின்னு கவனத்தையும் ஒரு பக்கம் பெற்று வருகிறது. என்ன கேள்விகள் எழுப்பப்பட்டது, முதலமைச்சர் விஜயில் தொடங்கி ஆதவ அர்ஜுனா அவர்கள் மீதான விமர்சனம், அமைச்சர் சிபிஆர் நிர்மல்குமார் அவர்கள் மீது எழுப்பப்பட்ட கேள்விகள் அப்படின்னு பல விஷயங்கள் இருக்கிறது. வாருங்கள் விரிவாக இந்த காணொலியில் பார்க்கலாம். முதலமைச்சர் விஜய் அவர்களை நோக்கி தாவேகா, அவர் தான் முதலமைச்சர், திமுக அதிமுக ரெண்டு ஆண்ட கட்சிகள், அரசியலில் பழம் நின்று கொட்டப்பட்ட கட்சிகள் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஆஃபீஸாக சொல்ல தான் செய்யணும். அதில் அந்த கட்சிகள் இப்போது திரு ஆர் ராசா அவருடைய ப்ரெஸ் மீட் இருந்தாலும் அதுதான் வைரல். அவர் பல்வேறு விதமான கேள்விகளை அடுக்குகிறார். விஜய் ப்ரோ, வி ஆர் அஃப்ரைடு ப்ரோ, தூங்க முடியல அப்படிங்கிற மாதிரிலாம் ஆரம்பிச்சது. ப்ரெஸ் மீட் கொடுக்க பயமா ப்ரோ அப்படின்னு போட்டது. இதில் கேள்வி. அதை தாண்டி இது அந்த போகிற போக்கில் ஒரு 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 ஃபன்னுக்கு அல்லது ஒரு கலாய்க்கிற மாதிரி சொன்னதுங்கிறது, அதை ஓரம் வச்சா பின் பாயிண்டடாக அவருடைய கேள்விகள் இருந்திருக்கிறதுங்கிறது தான் கவனிக்கணும். அல்லு சில்லுங்கிறத நீங்கள் பேசலாமா அப்படின்னா, அல்லு சில்லுகளில் போய் வீட்டில் சந்திச்சு, அல்லு சில்லில் பாதி சில்லு, நீங்கள் 22 25னா அதில் ஒரு பாதி சில்லை மட்டும் போய் சந்திச்சு சால்வை போட்டு வீட்டில் அவங்கள மதித்து எப்படி நீங்கள் ஆதரவை கேட்டுக்கிட்டீங்க? அல்லு சில்லு சட்டமன்றத்தில் ஓட்டு போட்டால் பரவாயில்ல, அல்லு சில்லுகள் ஆதரித்து வந்தவர்கள் அப்படிங்கிற கேள்வியை எழுப்புறாரு. 6 மாதங்கள் வரைக்கும் உங்களுடைய அரசாங்கத்தினுடைய ஆளுமை சார்ந்து தான் கேள்வி எழுப்ப மாட்டோம்னு சொன்னமே தவிர, 6 மாதத்தில் டே டு டே இஷ்யூஸ் வருது, சட்ட ஒழுங்கு இது தொடர்பான விஷயங்கள், நீங்கள் அரசு நிர்வாகத்தில் சரியான விஷயங்களை செய்யாமல் போனீங்கன்னா அதை கேள்வி எழுப்ப மாட்டோம்லாம் சொல்லலைங்கிறது இவங்க ஸ்டாண்டு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு படி மேலே போய், நீங்கள் 6 மாதம் கிராஷ் கோர்ஸ் கற்றுக்கிட்டு வர வரைக்கும் இங்கே மக்களும் வாக்காளர்களும் சாமானியர்களும் அவதிப்படணுமா என்கிற ஒரு பஞ்ச் லைனையும் அவர் தன்னுடைய ட்வீட்டில் பதிவிட்டிருக்கிறார். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் நரேஷன் என்பதை தாண்டி சாலிடான கேள்வியாக இருக்குது. தெல்ல தெளிவாக திரு ஆர் ராசா அவர்கள் எழுப்பிய ஒரு கேள்வி, திருவள்ளுவருக்கு காவி சாயம் பூசிய கவர்னர் இருக்கிறார், எப்போது நீங்கள் எதிர்ப்பீர்கள்? மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். அமைச்சர்களை கேட்டால் நீங்கள் இப்போ கொஞ்சம் பொறுங்க அப்படின்னு சொல்கிறாங்க, எப்போ எதிர்ப்பீங்க? இதோட அடுத்த வைகாசி விசாக அனுஷகத்தில் அவர் இது போடுற வரைக்குமா என்கிற கேள்வியையும் எழுப்புகிறார்கள். இதில் இன்னும் ஒன்று என்னென்னா, பச்சை துண்டு போட்டு நீங்கள் சொன்னீங்க நான் அடுத்த ஜென்மத்தில் விவசாயியாக பிறக்கணும்னு விவசாயிகள் போராடுகிறார்கள். அமைச்சர் நிர்மல்குமார் அவர்களுடைய பேச்சு அப்படிங்கிறது அவருடைய ப்ரெஸ் மீட்டில் அது மிகப்பெரிய விமர்சனங்களை சந்தித்திருக்கிறது. விவசாயிகள் போராடுகிறார்கள் அப்படின்னு கேட்டால், போராடுகிற விவசாயிகளை திமுகவினர் தூண்டி விடுகிறார்கள். ஒருபடி மேலே போய் 3ஆம் தர நபர்கள் தூண்டி விடுகிறார்கள் என்கிற விமர்சனத்தை ஒரு அமைச்சர் வச்சிருக்கிறார். நமக்கு உள்ளபடியே அது ஷாக்கிங்காக இருக்கிறது. கடந்த காலத்தில் தமிழ்நாட்டில் போராடியவர்களை எல்லாம் பின்னாலே படித்தான் தூண்டி விடுகிறார்கள்னு பல்வேறு அரசாங்கங்கள் பேசியிருக்கிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள், நீங்கள் ஸ்டெர்லைட் உதாரணத்தில் தொடங்கி அல்லது கூடங்குளத்துக்கு எதிராக போராடியவர்கள் இருந்து ஒரு நீண்ட பட்டியல் இருக்கிறது. அப்போ போராடுறவங்க விவசாயிகளுக்கு அவங்க யோசிக்க மாட்டாங்களா? ஒரு வீடியோ ஒன்று கூட வைரல் ஆச்சு ஷார்ட்ஸில். இப்போ 1 லட்ச ரூபாய்க்கு மேலே கடன் வாங்கியவருக்கு, 1 லட்ச ரூபாய் கடன் வாங்கிய விவசாயிக்கு நீங்கள் 5000 தரீங்க, 1 லட்ச ரூபா கடன் அடைக்கிறவங்களுக்கு அந்த ஒரு 5000த்தையும் சேர்த்து ஈட்டிக்க தெரியாதா? நீங்கள் அனுப்பின 5000தோட 1 ரூபாய் சேர்த்து 5001 திரும்ப அனுப்புகிறோம் அப்படின்லாம் விவசாயிகளுடைய இது போகுது. அப்போ விவசாயிகள் அவங்களுடைய உரிமைகளுக்காக போராடணும்னா யாராவது தூண்டி விட்டாதான் அவங்க யோசித்து வரமாட்டாங்கன்னு அதில் ஒரு அர்த்தம் இருக்கா என்கிற கேள்வியும் அந்த இடத்தில் கொஞ்சம் அபாயகரமான பாயிண்டாக படுது. கடந்த காலத்தில் அரசுக்கு எதிராக போராடியவர்களை பாஜக இப்படி எல்லாம் சொல்லியிருக்கிறது. நீங்கள் பஞ்சாபில் ஏறத்தாழ ஓராண்டுக்கும் மேலாக போராடினார்கள். நூற்றுக்கணக்கான விவசாயிகள் அவர்களுடைய இன்னுயிரை கொடுத்தார்கள் 3 வேளாண் சட்டங்களை தடுப்பதற்காக, அமல்படுத்தக்கூடாதுன்னு. அன்னைக்கு அவர்களின் மீது என்னென்ன மாதிரியான விமர்சனங்கள்லாம் வைக்கப்பட்டது, அதெல்லாம் நம்ம யோசித்து பார்த்தோம்னா அதனுடைய சாயல் இதில் தெரியுதா என்பது மிக முக்கியமான, நம்ம அடிக்கோடிட்டு பார்க்க வேண்டிய ஒரு கேள்வியாக இருக்குது. கரண்ட்டுக்கு நாங்கள் காரணமா அப்படின்னு ஆர் ராசா கேள்வி எழுப்பியிருக்கிறார். ஏங்க நீங்கள் வந்துட்டீங்க, எப்பயுமே சம்மரில் கூடுதலாக இருக்கும், ப்ரொக்யூர்மெண்ட் என்ன பண்ணுறது, கூடுதல் விலையாக இருந்தாலும் வாங்க தான் செய்யணும், இதெல்லாம் அரசு நிர்வாகத்தில் நீங்கள் முடிவெடுக்க வேண்டியது, அதை நீங்கள் முடிவெடுக்காமல் வச்சுருந்தது யாரின் மீது பொறுப்பு சுமத்துகிறீர்கள் என்கிற கேள்வியும் எழுப்பியிருந்தார். முதிர்ச்சி இல்லாத, பக்குவம் இல்லாத ஒரு ஆட்சியாக நீங்கள் இருக்கீங்க, அரசாங்கம் நடத்துறீங்கிறது அவருடைய விமர்சனமாக இருக்குது. நீங்கள் உட்கார்ந்துருக்க சேருக்கு ஒரு கண்ணியம் இருக்குது, அதை பார்த்துக்கோங்க. எல்லாத்துக்கும் பழைய ஆட்சி காரணம்னா நீங்கள் இப்போ அங்கே ஏன் உட்கார்ந்துருக்கீங்கிற கேள்வி வராதா? உங்களை நோக்கி வராதா?
கான்ஸ்டியூஷனல் அசம்பிளியில் நீங்கள் அடுத்தடுத்து கேள்விகள் வரும்போது ஆராசா அவர் போடு போட்டார். நீங்கள் இந்த கேள்வியெல்லாம் அவரை கேட்கணும், முதலமைச்சர் திரு விஜய் அவர்களை நோக்கி கேட்கணும். கான்ஸ்டிடியூஷனில் எல்லா இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய இந்த 3 பில்லர்ஸ் இருக்காங்க இல்லையா, எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி, இந்த பக்கம் லெஜிஸ்லேச்சர், நம்முடைய இயற்றக்கூடிய சட்டத்துறை, சட்டம் இல்லை சட்டம் இயற்றக்கூடிய நாடாளுமன்றமும் சட்டமன்றமும் அடங்கிய இந்த அமைப்பு, சட்டம் இயற்றும் அதிகாரம் பொருந்திய மன்றங்கள், இந்த பக்கம் நம்மளுடைய அதிகாரிகள், அந்த எக்ஸிக்யூட்டிவ் சைடு நீதித்துறை, இந்த உங்களுக்கு வருது இல்லையா, நீதி, நிர்வாகம் மற்றும் இங்கே அரசாங்கம்ங்கிற இடம், இந்த 3ம் ஜாயிண்ட் ஆகிற இடத்துக்கெல்லாம் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்னு ஒரு வார்த்தை இருக்குது, அதை பயன்படுத்தி இந்த எல்லையை வரையறுத்தார்கள். ஊடகங்களுக்கு அப்படி செய்யலை. கான்ஸ்டியூஷன் டிபேட்லேயே அது வரும்போது 4th பில்லர் நம்ம சொல்கிறோம்னாலும் அது தொடர்பான டிபேட்ஸ் வரும் பொழுது ஊடகங்கள் தான் ரொம்ப கான்ஷியஸாக இதில் யார் தவறு செய்தாலும் கேட்கக்கூடிய இடத்தில் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத ப்ராமினெண்ட்டாக அன்னைக்கு KT ஷா உள்ளிட்டவர்கள் அந்த அவையில் எழுப்பிய போது விவாதிக்கப்பட்டது என்பதை திரு ஆராசா அவர்கள் பதிவு செய்து காட்டுகிறார். ஸோ அப்படியான இருக்கும்பொழுது நீங்கள் ஊடகங்கள் கான்சியஸாக அங்கே எழுப்புங்க அப்படிங்கிற கேள்வியும் வைக்கிறாரு. சிடிஆர் அமரகுமார் அவர்கள் பேசியதில் ஒரு பேச்சு அதிமுகவையும் அமமுகவையும் அது மிக கடுமையாக எதிர்விளைவு ஆற்றக்கூடிய இடத்திற்கு நகர்த்தி இருக்கிறது. ஏன்னா அவர் அமைச்சராகவும் பல துறைகளுக்கு அவரே ரெப்ரசன்ட் பண்ணி பேசிட்டாரு. 1. 2வது, அவர் பார்த்தீங்கன்னா எழுப்பி இருக்கக்கூடிய செய்தி ரொம்ப கவனிக்கத்தக்கது. அதிமுக கரையிறதுக்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி தான். டிடிவி தினகரன் நம்பி வந்த ஏறத்தாழ ஆயிரக்கணக்கானோர் நட்டாற்றலை விட்டுட்டாரு, அரசியலை விட்டே ஒதுங்கிக்கணும் என்பதெல்லாம் அவரின் மீது விமர்சனங்களாக அவர் பொலிட்டிக்கலி வச்சிருக்கிறது. இப்போ அதிமுக அமமுக அதுக்கு ஆபியஸாக எதிர்வினை தான் ஆற்றணும். எடப்பாடி பழனிசாமியை நாங்கள் சந்திக்க நேரம் கேட்டு அவர் கொடுக்கவில்லைன்னு அவர் பேசியது, அதுதான் இப்போ மற்றும் ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கு. எடப்பாடி பழனிசாமி குறிப்பாக திரு KP முனுசாமி அவர்கள் எடப்பாடி அவர்களுக்கு ரொம்ப நெருக்கமானவராக அறியப்படுகிறார். அவர் இப்போ இறங்கி கடுமையான விமர்சனங்களை வைக்க தொடங்கியிருக்கிறார். அவர் சொல்றாரு, சிடிஆர் அனில்குமார் சொன்னது, முதல்வர் விஜய் சந்திப்பதாக எடப்பாடி பழனிசாமியிடம் நேரம் கேட்கவில்லை, இது முற்றிலும் தவறானது. எந்த சூழலிலும் விஜயோ அவருடைய அலுவலகத்தில் இருந்தோ எடப்பாடி பழனிசாமி சந்திக்க நேரம் கேட்கவில்லை என KP முனுசாமி தன்னுடைய செய்தியாளர் சந்திப்பில் போட்டு உடைத்திருக்கிறார். இது உண்மைக்கு மாறானது அப்படிங்கிறதும் அவருடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமியை சந்திக்கிறதா சொல்றதுங்கிறது அலுவலகத்தை தொடர்பு கொண்டிருக்கணும் இல்லை, எப்போ பண்ணீங்க, வேறு தலைவர்களை கேட்டதா சொல்றது சரியானதல்ல. EPS சந்திக்கணும்னு EPS தொடர்பு கொள்ளாம கட்சியில இருந்த வெவ்வேறு தலைவர்கள்ட்ட கிட்ட யார்கிட்ட கேட்டீங்க, பிரிஞ்சு சண்டை போட்டுட்டு தனியா போன வேலுமணிகிட்ட கேட்டீங்களா, இல்ல திரு CV சண்முகம் அவர்களும் இப்போ கோச்சிக்கிட்டு தான் இருந்தாப்புல, அந்த தனி அணி போட்டது, அல்லது C விஜயபாஸ்கர் அல்லது அம்மையார் லீமா ரோஸ் இருக்கிறாங்க, இல்ல மரகதம் குமரவேல் இப்போ இங்க ஜாயின் பண்ணியிருக்கிறாங்களா, இவங்களாம் அந்த கட்சியில் தலைவர்கள் தானே, யாரும் இல்லை D ஜெயக்குமாரை கேட்டீங்களா, யாரை கேட்டீங்க? அப்போ நீங்கள் இன்னொரு தலைவரை வச்சு கேட்டோம், கிடைக்கலன்றதுனால பார்க்கலங்கிறது ஏற்கத்தக்கதல்ல. தமிழக முதல்வர் ரீல்ஸ் விட்டு இன்ஸ்டாகிராமில் சினிமா போல தூண்டி விட்டு இளைஞர்களை தன் பக்கம் இழுத்துள்ளார் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. இது என்ன சிக்கல்னா, ஒரு பாயிண்ட்டுக்கு பிறகு இன்ஸ்டால போய் அங்கே நீங்கள் செயல்படுவது, உங்களுடைய செயல்களை பதிவு செய்வது, அங்கே போய் இளம் வாக்காளர்களை வென்றெடுப்பதுங்கிறது இன்னைக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு நார்ம் ஆயிடுச்சு. திரும்ப திரும்ப வெற்றி பெற்றவரின் மீது நம்ம விமர்சனத்தை வைக்கிறோமே தவிர, நீங்கள் மாய சக்தி, கலப்பட சக்தி இதெல்லாம் விமர்சிக்க உங்களுக்கு உரிமை இருக்கு. ஆனால் அந்த ரூல்ஸை நீங்கள் இப்போ ஏற்றுக்க வேண்டிய இடம் வந்துருச்சு. ஏன்னா இன்னைக்கு அதுதான் நார்மாக போயிடுச்சு. நான் வேற ஒரு வகையில் கேட்குறேன். தமிழ்நாட்டில் நீங்கள் பாஜகவோட கூட்டணி வைக்கிறீங்க, ரைட்டு. பாஜக இஸ்லாமிய வேட்பாளர்களை இந்தியா முழுக்க போடாமலே அவங்க அதை செயல்படுத்தியும் காட்டிட்டாங்க. சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல், மக்களவையில் பாஜகவுக்கு ஒரு இஸ்லாமிய பிரதிநிதி கூட இல்லை. நிப்பாட்டினாங்களாங்கிற கேள்வி இருக்கு, ஏன் இல்லைங்கிற கேள்வி எழுப்புறது இல்லை. நிப்பாட்டினாங்களாங்கிற கேள்விக்கு போனோம்னா நின்னாதானே ஜெயிச்சு வர்றதுங்கிற விஷயம் வருது. லோக்சபா, ராஜ்யசபா கடந்த காலத்தில் இருந்தவர்களே அவங்க கழட்டி விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பதவி காலம் முடிந்ததும் அவங்கள பதவி இல்லாமல் விடுவது, அதுவாக நிகழ்ந்த கதி தான் வச்சுக்கோங்க. ஆனால் இது புரிஞ்சுக்க முடியுது. 234 தொகுதியில் நீங்கள் என்னது 160 தொகுதினா, அதில் இஃப் ஐம் நாட் ராங் ஒரே ஒரு தொகுதியில் மட்டும்தான் நீங்கள் ஒரு இஸ்லாமிய வேட்பாளரை நிப்பாட்டுகிறீர்கள். மற்ற தொகுதிகள் எல்லாம் என்ன ஆச்சு, ஏன் நிப்பாட்டலை, என்ன சிக்கல், எதனால் இந்த குழப்பம், இப்படியான பல கேள்விகள் எழுகிறது. இந்த 1 அப்படிங்கிறது அதிகபட்சம். ஒருவேளை நான் சரியாக கவனிக்கலன்னா 2 அப்படிங்கிற எண்ணிக்கைக்கு தான் போயிருக்கும். அதை தாண்டிலாம் நீங்கள் நிப்பாட்டலை, நம்மளால் அதை சரியாக பார்க்க முடிகிறது. அப்போ நீங்கள் அதிமுகவோடு பாஜகவோடு கூடியதற்காக இதை செஞ்சீங்களா, இது ஒரு நார்மா மாறுதானா? பாஜக அப்படி செய்யும் போது எதிர்த்து நிறுத்துவதற்கு பலவிதமான தடைகள், தயக்கங்கள் மற்ற கட்சிகளுக்கும் வருகிறது.
பாஜக இதை ஒரு நார்மாக மாற்றிருக்கிறது. அது அபாயகரமானது, பிரதிநிதித்துவத்துக்கு எதிரானது, ஜனநாயகத்துக்கு எதிரானது. நீங்க இத்தனை சதவீதம், குறிப்பிட்ட சதவீத மக்கள் இருக்காங்கன்னா அத்தனை சதவீத இடங்களில் அவர்களை நிப்பாட்டுவதில் உங்களுக்கு என்ன குறைச்சல் இருந்தது? அதிகாரம் என்பது குறைந்த எய்தர் பெரும்பான்மையானவர்களுக்கோ இல்ல அதுல இருக்கக்கூடிய அதிகாரம் பொருந்திய ஒரு குறு முழுவுக்கோ இவங்க கிட்ட தான் போய் அடையணுங்கிறது ஜனநாயகத்துக்கு எதிரானது. பாஜக செய்தாலும் தவறுதான். ஆனால் பாஜக அப்படி செய்யும் போது எதிர்த்து நாங்க எதிர்வினை ஆற்றோம்னா அது என்னவாயிடுமோங்கிற அச்சத்துல இதை ஒரு நார்மா நீங்க செட் பண்ணீங்க இல்லையா? இதே மாதிரி அதை ஏத்துக்கிட்டது, அது அந்த அடிப்படையில் அது தவறானது. நீங்கள் ஏற்றுக்கொண்டதற்கு உங்களுக்கு நியாயம் இருக்கலாம். இந்த மாதிரி ரைட்டா? அங்க இன்ஸ்டாக்குள்ள உள்ள போய் அவங்க பெனட்ரேட் பண்றாங்கன்னா அந்த ஜோனுக்குள்ளேயும் நீங்கள் போக வேண்டும். கட்சி கட்டமைப்பை நீங்க இங்க எங்க இருக்கக்கூடிய களத்துல இளைஞர்களை உள்ள கொண்டு வரீங்களா? எப்படி என்கேஜ் பண்ண போறீங்க? அரசுக்கு எதிரான போராட்டங்களை எப்படி தன்மையப்படுத்துறீங்க? மக்கள் போராட்டங்களை முன்னின்று நடத்த போறீங்களா? இது தனி விவாதம். ஜீரோல இருந்தா ஏறத்தாழ கிராஸ் ரூட்டை கட்டமைக்கணும். அதே நேரத்தில் விர்ச்சுவல் வேர்ல்ட்லயும் நீங்க அழுத்தம் திருத்தமா கால் பதிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஜென்சி மீட்டிங் அப்படிங்கிறது ஒரு நல்ல முயற்சியாக இருக்கலாம். இந்த பக்கம் 2K மீட் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்றாங்கிறாங்க. யார் நடத்தினாலும் எண்ணம் சரியானது. பட் நீங்க அதை எப்படி வடிவமைக்க போறீங்க? திரும்ப அதுக்குள்ளேயும் உங்களுக்கு பழைய விஷயங்களையே கொண்டு வந்து அதை கூடி பேசி இப்படியே போய் விடாமல் அடுத்த கட்டமா, ஏன்னா நீங்க ஒரு ஜென்சியோ இல்ல 2Kவோ கூட்டுறது பிரச்சனை இல்லை. இவர்கள் இருக்கக்கூடிய 2K கிட்ஸ் எல்லாம் எப்படி யோசிக்கிறாங்களோ அந்த பல்ஸ்ல இருக்கிறவங்களா இருக்கணும். அவர்களுக்கு புரிதல் இருக்கலாம், அரசியல் ரீதியிலாக அவங்களுக்கு யோசிக்கக்கூடியவர்களாக இருக்கலாம், பொலிட்டிக்கல் அவேர்னஸ் இருக்கலாம். ஆனால் நீங்கள் கொண்டு போய் நோ யுவர் கஸ்டமர் அப்படின்னு கேஒய்சின்னு நிறுவனங்களுக்கு, பேங்க்ஸுக்கெல்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு நோ யுவர் ஓட்டர்ஸ்ங்கிற ஒரு விஷயம் பண்ண வேண்டியிருக்கு. அவர்களின் மொழியில் பேச வேண்டும், அவர்களுக்கான வேல்யூஸ்க்கு நீங்கள் மதிப்பு தரணும். இப்படியான விஷயங்கள் எல்லாம் இருக்குது. இல்லைனா நீங்கள் 2K கிட்ஸு அப்படிங்கிற வகையில் இல்லை ஜென்சியை கூப்பிட்டுட்டு இவங்களும் அவங்க 2K கிட்ஸை பொறுத்த வரைக்கும் பூமர் தன்னம்பாங்க இல்லையா, அந்த மாதிரியான மொழியில் பேசினாங்கன்னா அது சிக்கலாக போகும். பட் ஒரு நல்ல முயற்சி தொடங்குகிறாரெல்லாம் நம்ம வாழ்த்தலாம். இப்போ ஆதவர்ஜுன் அவர்கள் வந்து பல கட்சிகள் மாறியவர்கிற விமர்சனத்தையும் வச்சிருக்காரு. மாயத்தோற்றத்தை உருவாக்கி வெற்றி பெற்றிருக்கிறார்கள். 31 ஆண்டுகளாக ஆட்சியில் இருந்த கட்சி தேசிய கட்சியுடன் இணைந்து போட்டியிட்டு அதிமுக தனித்துவத்தை எப்படி இழக்கும்? நாங்கள் இழக்க மாட்டோம். அம்மாவை விமர்சிக்காதவர் பெரும்பான்மை இல்லை என்ற விஜய் யாரை சந்திச்சிருக்கணும்? நிர்மல்குமாரை விடவும் ஆதவ சந்தர்ப்பவாதி எங்ககிட்ட இல்ல வந்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அதாவது விஜய் அவர்கள் எடப்பாடியார் சந்திச்சில் ஆதரவு கேட்டிருக்கணும், ஆட்சிக்கு தேவைன்னா. ஏன்னா நீங்க ஜெயலலிதா அம்மாவை விமர்சிக்கல. அப்ப இப்ப ஜெயலலிதா அம்மையாரை விமர்சித்த அண்ணாமலை மாநில தலைவராக இருக்கக்கூடாதுன்னு கடந்த காலத்துல அதிமுக வச்சாங்க. அது அம்மையார் விமர்சித்தது மட்டும்தான் காரணமா இல்ல வேற காரணங்கள் இருக்கானா? அது வந்து விவாதத்துக்குரியது. ஆனால் திருமாவளவன் கீழிருந்து வளர்ந்த போராளி, அவர் மனம் எவ்வளவு புண்பட்டு இருக்கும். திமுக தலைவரை மனதார ஏற்று 11 ஆண்டுகள் அவர் கூட்டணியில இருந்தாரு. அப்படிப்பட்டவரோட அந்த கட்சியில இருந்தபோது எவ்வளவு சிக்கல்களை உருவாக்கினார் ஆதவர்ஜுனா என்கிற விமர்சனத்தையும் அவர் வைத்திருக்கிறார். அதிமுக வந்து பாத்தீங்கன்னா கவனமா நாங்க செயல்படுவோம், இடைத்தேர்தல் வரட்டும், எப்படி இருக்குன்னு பாருங்க. எம்ஜிஆர் உருவாக்கிய இயக்கம் அதிமுக, அம்மா காப்பாத்தினாங்க, இபிஎஸ் உழைக்கிறாரு, நீங்க வந்து நாங்க செஞ்ச சரியான திட்டங்களை எடுத்து மேற்கொள்ள வேணும் அப்படிங்கிற விஷயத்த இவர் KPM அவர்கள் ஒரு கடுமையான விமர்சனமாகவே முன்வைத்திருக்கிறார். ஸோ இப்படியானதாக தமிழ்நாடு அரசியல் நீங்க அவர் கழிச்சிடலாம், அல்லு சொல்லணும் அல்லது தீர்ந்து போன சக்தி அப்படின்னு நீங்க சொல்லிக்கலாம். தீர்ந்து போன சக்தியினரும் இப்ப அரசியல் களத்தில் முழு நேரமாக செயல்பட போகிறார்கள். ஏன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்தல் தோல்விக்கு பிறகு சோசியல் மீடியாலும் சரி மற்ற வகையில் ஓரளவுக்கு ஆக்டிவ் ஆகிறார் அப்படின்ற விஷயங்களை நம்ம கேட்கும்போது அது ஒரு 5 இயர் பிளான் இருக்கு அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா இப்போ நாளைக்கு இன்னைய தேதிக்கு அடுத்த 5 ஆண்டுகள் முடியும் போது 2030 எல்லாரும் விஜய் அவர்களை எதிர்த்து பேச போறாங்க. விஜய் எதிர்த்து ஜெயிக்க வாய்ப்புடையவர்னு தன்னை பொசிஷன் பண்ணிக்க எடப்பாடி பழனிசாமி அதில் கான்சியஸாக இருக்காருங்கிற மாதிரி இல்லை தான் நம்ம இந்த பார்வை பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ திமுகவும் தாவேக்காவை தான் எதிர்க்க போது, விஜய் எதிர்ப்பு தான். சீமான் அவர்கள் ஆப்வியஸாக அதான் செய்ய போறார். பாஜக நிச்சயமாக அதைத்தான் செய்ய போகிறது. அண்ணாமலை தனிக்கட்சி ஆரம்பித்து விட்டு அவரும் அப்படித்தான் பேச போகிறார். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சசிகலா ராமதாஸ் என்ன முடிவு எடுப்பாங்கிறது இருக்கு. டாக்டர் கிருஷ்ணசாமி இருக்காரு, வேல்முருகன் இருக்காரு. உங்களுக்கு இதுவே ஒரு 7 அணி வந்துருது. இதனோட அதிமுக கம்பீட் பண்ணணும். ஸோ முனைகள் ஜாஸ்தியா இருக்கும்போது பிரைம் ஆன்டி டிவிகே ஃபோர்ஸ் என்று பொசிஷன் பண்ணுவதற்கு ஒரு பெரும் போரே இன்றைக்கு தொடங்கி இருக்கிறது என்பதாகத்தான் பார்க்க வேண்டும். அரசு சரியான நேரத்தில் சரியான விதமான கிரிட்டிக்கை வச்சு கோர்ஸ் கரெக்ஷன் பண்ண வைத்தாலும் அது உங்களுக்கான வெற்றி தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ப்ரோஆக்டிவாக அந்த கிரிட்டிக்ஸ் போச்சு அப்படின்னா இன்னும் சிறப்பானதாக இருக்கும். அதை தாண்டி அரசியல்வாதிகளாகத்தான் செயல்படுவார்கள். எத்தனை சதவீதம் அந்த இடத்துல ப்ரோஆக்டிவா இருக்க போது, எத்தனை சதவீதம் பொலிட்டிக்கல் விஷஸோட இருக்க போதுங்கிறத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும்.
பார்ப்போம் அடுத்த கட்டங்கள் எப்படி போகுது. இந்த இருமுனை திமுக, அதிமுக என்கிற 2 பேரையும் விஜயகாந்த் எதிர்கொண்டதை விடவும், அன்னைக்கு அவர் வந்து புதிதாக கட்சி தொடங்கியிருந்தார். நீங்க ஆளும் அரசாகவே இருக்கிறீர்கள். எப்படி எதிர்கொள்ள போகிறீர்கள்? அதிகாரத்தை செலுத்தி அத வேற மாரி டைல்யூட் பண்ணுவீங்களா? காலம் தான் பதில் சொல்லும். காத்திருப்போம்.